அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலை சாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு நல்ல மழை எங்கள் ஊரில் திருநாயக்கம்பாளையத்தில். அந்த சமயத்தில் ஒரு நண்பர் வந்திருந்தார், சர்க்கரை நண்பர். அவருக்கு டயட் கொடுத்தேன். அவர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் கொடுக்குற டயட்டெல்லாம் நல்லா இருக்கு, தப்பில்லை, எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் சிக்கல் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு சுலபமான வழி சொன்னாங்கிட்ட. ஒவ்வொரு நாளைக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் எப்படி அன்னைக்கு ஃபுல் டயட், பெரியவங்களுக்கு ஃபுல் டயட், குழந்தைகளுக்கு டயட், குழந்தைகளுக்கு அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ், அது எப்படிங்கிறத இன்று முதல் கொடுக்குறேன்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தேன். அவருக்கு நான் ஃபுல்லாக சார்ட் போட்டு கொடுத்துட்டேன். அவருடைய வேண்டுகோளின்படி இதை உங்களுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் முடிஞ்சதுன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், அந்த கம்பி மேலே நடக்கணும்னுலாம் இல்லை. தட் இஸ் அ ஃப்ளக்சுவேஷன். உங்கள் சௌரியத்துக்கு அந்த உணவின் முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். 100% அப்படியே கிடையாது. இன்னொன்று கேட்டாங்க, சார் நீங்கள் 6 மணிக்கு முன்னால் சாப்பிட சொல்கிறீங்க, நைட் லோ சுகர் ஆகிடாதான்னு ஒருத்தர் கேட்டாங்க. ரொம்ப நல்ல கொஸ்டின். சான்ஸ் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம 4 மணி 4:30 மணிக்கு ஒரு 50 to 60 கிராம்ஸ் ஆஃப் இது சாப்பிட்றோம், வேக வைத்த தானியங்கள் சாப்பிட்றோம். அது உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச் டயட்டாக வந்துடுது. கூட ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கும்போது அது ஒரு உணவாக போய் வயிற்றில் நிற்குது. அதுக்கப்புறம் 6 மணிக்கு நீங்கள் ஒரு தோசை சாப்பிட்றீங்க, அல்லது 2 இட்லி சாப்பிட்றீங்க, அல்லது ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்க, அது கூட சைட் டிஷ் ஒரு கப் சாப்பிட்றீங்க. ஸோ இதையும் மீறி உங்களுக்கு லோ சுகர் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு 2 மேரி பிஸ்கட் வித் வாட்டர், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய ரிஸ்கெல்லாம் ஒன்றும் இல்லை, தைரியமாக இருக்கலாம், சாப்பிடலாம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது அடல்ட்ஸுக்கு மார்னிங் இருந்து நைட் வரைக்கும் எப்படி டயட் கொடுக்கலான்னு சொல்லி. ஃபஸ்ட்டு மார்னிங் வேக்கப். ஒரு உதாரணமாக 5:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுங்க. எந்திரிச்சு பல் தேய்ச்சிங்கன்னா, தேய்ச்சி முடிச்சுட்டு 1 கப் ஆஃப் லூக் வார்ம் வாட்டர், வெதுவெதுன்னு தண்ணி 150 ml குடிச்சிருங்க. குடிச்சிட்டு நேராக உட்காந்து மூச்சு பயிற்சி பண்ணுங்க. ஒரு 10 முறை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு யூ ஹேவ் யுவர் காஃபி ஆர் டீ, பட் வித்தவுட் மில்க், வித்தவுட் சுகர் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு 7:30 மணிக்கு இது முடிஞ்சிருச்சு. 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட். வாட் பிரேக்ஃபாஸ்ட் யூ ஹேவ் அப்படின்னாக்கா, சார் நான் தோசை சாப்பிடுவேன், இல்லைன்னா இட்லி சாப்பிடுவேன், இல்லைன்னா சப்பாத்தி சாப்பிடுவேன், இல்லைன்னா உப்புமா சாப்பிடுவேன். யூ டேக் எனி டயட். இட்லினா 2 இட்லி, சப்பாத்தினா இப்போதைக்கு நீங்கள் 2 சப்பாத்தி சாப்பிட்லாம், தோசைனா 2 தோசை சாப்பிட்லாம். கோதுமை உப்புமா, வெள்ளை ரவை உப்புமா இல்லை, அது ஃபுல்லி ஸ்டார்ச்சு. கோதுமை ரவை உப்புமா 150 கிராம்ஸ், ஒரு கப். அதுக்கு சைட் டிஷ் நீங்கள் மோர் வச்சுக்கலாம், அல்லது ஆனியன் வச்சுக்கலாம். மோரில் ஆனியன் போட்டு வச்சுக்கலாம். மோரில் ஆனியன், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சின்னதாக பச்சை மிளகாய் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு ஒரு கப்பில் வச்சு சைடு சாப்பிடலாம். இது நல்லா அருமையாக இருக்கும். இந்த மோரை தூக்கி அதில் ஊற்றி அதில் கலந்து ஸ்பூன் எடுத்து சாப்பிடும்போது வெரி குட் டயட். உங்களுக்கு எந்தமான கேஸ்ட்ரிக் என்டைட்டிஸ் இருந்தாலும், கெஸ்ட்ரோ ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த உணவில் சரியாயிடும். 11 o'clock யூ மஸ்ட் ஹேவ் 1 ஜூஸ் ஆர் சூப். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது நெல்லிக்காய் ஜூஸ். ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துங்க, செதில மட்டும் எடுங்க, மிக்சியில் போட்டு அடிங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க, மறுபடியும் எடுத்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை 150 ml ரெடி பண்ணி 150 ml 11 to 11:30 சாப்பிட்டுங்க. அப்புறம் 1:30 to 2 லஞ்சில் யூ ஹேவ் டுடேஸ் ரைஸ், குதிரைவாளி அரிசி. குதிரைவாளி அரிசி 1 கப் ஆஃப் குதிரைவாளி அரிசி வித் 2.5 கப் ஆஃப் வாட்டர் பண்ணிங்கன்னா சாதம் மாதிரியே இருக்கும். 2.5 கப். அது கூட யூ டேக் குழம்போ ரசமோ பொரியலோ ஏதோ போட்டு சாப்பிட்டுக்கலாம்.
ஒரு கப். நீங்கள் சாதத்துக்கு என்னென்னலாம் கொண்டு போகிறீங்களோ அது இந்த குதிரைவாளி அரிசிக்கு கொண்டு போகலாம். 4 o'clock யூ மஸ்ட் ஹாவ் ஒன் ப்ரோட்டீன் டயட். உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் நடக்கடலை, ஃப்ரைடு நடக்கடலை, ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன், அதுக்கு கிட்டத்தட்ட 15 கிராம் வரும். 15 கிராம் பொட்டுக்கடலை, 15 கிராம் வேர்க்கடலை, ரெண்டையும் ஒரு கப்பில் போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. அது கெடாத சான்ஸ் இல்லை. ஹை ப்ரோட்டீன். அதை மென்று நல்லா சாப்பிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிங்கன்னா வீட்டுக்கு வர வரைக்கும் ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். வீட்டுக்கு வந்தோடனே யூ ஹாவ் யுவர் டயட். நான் சொன்ன காலையில் சொன்ன டயட்டில் ஏதோ ஒரு டயட், சப்பாத்தியோ, தோசையோ, இட்லியோ, உப்புமாவோ. மை பெஸ்ட் அட்வைஸ் இஸ் கோதுமை உப்புமா. கோதுமை உப்புமா ஒரு கப்பு. அந்த கோதுமை உப்புமாவுக்கு சைட் டிஷ் வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இது வந்து 7 to 7:15 அதுக்குள்ளே முடிச்சிருங்க. அப்புறம் நைட்டு 7:15 அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இந்த ஸ்டமக் வில் பி எம்டி. அதாவது என்ன சொல்லணும், லோடடாக இருக்கக்கூடாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடோடு சரி. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளாக கொடுக்கக்கூடிய ஒரு ரெஸ்ட்டு. நல்ல தூக்கம் வரும். தூக்கம் வர்றதுக்கு நேற்று சொன்ன எக்ஸசைஸ், ஒரு நல்லெண்ணெய் ஒரு பாட்டில் எடுத்துங்க. அதில் ஒரு மூடி நல்லெண்ணெய் எடுத்துங்க. 5 ml வரும். 5 ml நல்லா கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு உள்ளங்கால் 2க்கு நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. உள்ளங்காலை தூக்கி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. பண்ணும்போது நல்லா வார்ம் ஆகும். ஒரு 5 நிமிஷத்தில் அந்த எண்ணெய் பூரா காலுக்குள்ளே போய் உங்கள் உச்சந்தலை வரைக்கும் வந்துடும். அது வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா ரப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக சோம்பேறித்தனம் பார்க்காதீங்க. 9 மணிக்கு எனக்கு தூங்க போனீங்கன்னா அருமையான தூக்கம் வரும். இது அடல்ட்ஸ்க்கு, பெரியவங்களுக்கு. சின்ன குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நேற்று வந்து நான் உங்களை பொட்டுக்கடலை சொல்லியிருந்தேன். இன்னைக்கு பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை கொஞ்சம், 3 பேரிச்சம்பழம், ஒரு தேங்காய், ஒரு கேரட் சொரவுனது. கேரட் தனியாக வச்சுங்க. அதை 3 மிக்சியில் அடித்து வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் கேரட்டையும் போட்டு அதை ஒரு பால் மாதிரி உருட்டி கொடுத்துருங்க. 2 பால் கொடுங்க, ஜாஸ்தி கொடுக்க வேண்டாம். இது வந்து அருமையான டயட் ஃபார் தி சில்ட்ரன். இது வந்து ஈவினிங் டயட். இதை நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் நைட் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன டிஃபன் வேணால் கொடுக்கலாம். அது கூட லிமிட் பண்ணிவிடுங்க. 2 இட்லி அல்லது 2 தோசை அல்லது 2 சப்பாத்தி, அந்த மாதிரி அவங்க எந்த அளவுக்கு அவங்க வயிறு கொள்ளுமோ அந்த அளவுக்கு பார்த்துங்க. பட் குறைவாக கொடுங்க. அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது கப் ஆஃப் ஹாட் வாட்டர். குழந்தைகளுக்கு புரோட்டீன் மில்க் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க. அப்படி புரோட்டீன் மில்க் கொடுக்க முடியலன்னா ரொம்ப சிம்பிள், 3 முந்திரி பருப்பு எடுத்துங்க. 3 முந்திரி பருப்பு, 3 பாதாம் பருப்பு, 3 பிஸ்தா பருப்பு. இதை மிக்சியில் அடிச்சிருங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு 10 ml தண்ணி ஊற்றி மறுபடியும் அடிச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அது கூட ஒரு 1/2 டம்ளர் பால், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் வர மாதிரி குழந்தைகளுக்கு கொடுங்க. வெரி 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 ஹெல்த்தி டானிக். இந்த டானிக்கு நீங்கள் வேணால் பேர் வச்சுங்க. என்னோட பேர் வச்சுங்க, குட்டூஸ் டானிக்னு வச்சுருங்க. குழந்தைங்க அருமையாக சாப்பிடுவாங்க. அதில் இனிப்பு அதில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போடுங்க. குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு டயட். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சார்ட் மாதிரி போட்டுங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு டயட் சொல்கிறேன். குதிரைவாளி அரிசி வந்து நீங்கள் அரிசி மாதிரியே பண்ணலாம். என்ன, தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா அரிசி மாதிரி இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா கஞ்சி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். பட் சாதமாக வேணுன்னா குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் நீங்கள் வழக்கமாக வெள்ளை ரைஸ்க்கு என்னென்ன கொண்டு போகிறீங்களோ கொண்டு போகலாம். இதே குதிரைவாளி அரிசியில் நீங்கள் லெமன் ரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், தேங்காய் சாதம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், சாம்பார் சாதம் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வெள்ளை ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இந்த குதிரைவாளி அரிசியில் பண்ணலாம். உங்களுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து 52 மட்டும்தான். கார்போஹைட்ரேட் இருக்குது. குறைவாக சாப்பிட்றதுனால உடம்புல வலு கம்மியாயிருதுன்னு நம்பாதீங்க. இது குதிரைவாளி, பேரே குதிரைவாளி அரிசி. அது பேன்யார்டு மில்லட்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு என்ன சத்து கொடுக்குதோ அது உங்களுக்கு கொடுக்கும். கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம். கண்டிப்பாக 11 o'clock 11:30க்கு அந்த சூப்போ ஜூஸோ குடிச்சிருங்க. நன்றி. அப்புறம் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இதை பார்க்குற நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை என்னோட நேற்று ஒரு 10-20 பேர் அவங்க மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை டு கிவ் மீ மெசேஜ். நான் கண்டிப்பாக படிப்பேன். எனக்கு அதுதான் வேலை. நைட்டு தூங்குறப்போ ஒரு 9:30 மணி 10 மணிக்கு தூங்க போனோன்னா மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு
யாரெல்லாம் மெசேஜ் கொடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் படுப்பேன். என்னுடைய வழக்கம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எல்லாரும் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பாராட்டுக்கள் எனக்கு நிச்சயமாக இருக்கும். அதை ரொம்ப வரவேற்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.